இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, என்னை மன்னிச்சிடுமா? ஐயோ அண்ணன், பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேன். முக்கியமா என் தொழில நேர்மை நியாயம் இல்லாம பணம் செத்துதா சரித்திரமே இல்லை. ஆனா அது வம்சத்தையே அழிச்சிடும் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சிருந்து கூட பணத்து மேல இருக்க ஒரு ஆசைனால பண்ணக்கூடாத பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டம்மா. நான் யாருக்காக பணம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு நல்லா வாழ வைக்கணும்னு நினைச்சனோ அவங்க உசுர கடவுள் உங்க கையால காப்பாத்தி கொடுத்துட்டாரு. நான் எவ்வளவு பெரிய பாவின்னு கடவுள் சொல்லாம சொல்லிட்டாரு. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் பாரதி. அண்ணன், நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான். தப்பு பண்ணி தான் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாம கத்துட்டு இருக்கோம். தப்பு பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்றதை விட அதை உணர்ந்து நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதையே நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும்னு. தண்டனை அது இதுன்னு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு. இங்க யாருக்கும் யாரையும் தண்டிக்கிற உரிமையே கிடையாது. நாம பண்ற பாவ கணக்கு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு கடவுளுக்கு மட்டும்தான் நம்மள தண்டிக்கிற உரிமை இருக்கு. பாரதி, நீ இப்படி பேசுறத கேட்க கேட்க நான் எவ்வளவு பெரிய அருவருப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கேன். அதை நினைச்சு என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுமா. உனக்கு என்ன உதவி வேணாலும் எப்போ வேணாலும் வந்து கேளு. அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பிராயசித்தமா நினைச்சுக்கிறேன். அண்ணன், இப்ப நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு பண உதவியெல்லாம் எதுவும் வேண்டாண்ண. அதுக்கு பதிலா எங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா. உனக்காக கண்டிப்பா நீ கேட்கிற விஷயத்த செய்வேன். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும் சார்? என் பேர் பாண்டியன். நான் தான் பாரதிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த பைனான்சியர். காலையில வந்து பணத்தை திருப்பி கேட்டு போயிருந்தேன். அதுல ஒரு தப்பு நடந்து போச்சு சார். போன்ல என்னை கூப்பிட்டு பணத்தை பத்தி கேட்டப்போ மனம் வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்ததா ஒரு பொய்ய சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க, இப்ப பணத்தை வாங்கிட்டேன்னு போய் சொன்னேன்னு சொல்றீங்க? ஆமா சார், நான் தெரியாம ஒரு பாவத்தை பண்றதா இருந்தேன். இதோ நிக்கிறாங்களே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் என்னை பார்க்கறதுக்காக என்னுடைய ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. பாரதி கொடுக்காத பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பொய் சொல்ல சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் பொய் சொன்னா அதே காரணமா வச்சு இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்க கொடுக்குற பணத்துக்காக ஆசைப்பட்டு அநியாயமா ஒரு பொய் சொல்லிட்டேன். இவங்க 2 பேர் மேலேயும் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். பாரதிய மனோவும் என்னை வந்து பார்த்து வீட்டில் நகையை காணும்னு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பழி பாரதி மேலே விழுந்துருச்சுன்னு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்பதான் இவங்க திட்டமே எனக்கு புரிஞ்சுது. நான் உடனே பாரதியும் மனோவையும் கூட்டிக்கிட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக இப்ப கிளம்பி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். என்னுடைய பணத்தை ஆசையால எந்த தப்பும் செய்யாத அப்பாவி இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாரதி, மனோ, நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஆதி சார், நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்போ வரேன் சார், வரேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க மித்ரா? நீ ஆதித்யாவை ரூம்ல அடைச்சு வச்சு அவன் உயிரோட விளையாடின அன்னைக்கே நான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன்.
நான் அவ்வளவு தூரம் சொன்னதையும் மீறி மறுபடியும் வீட்டை விட்டு பாரதியை அனுப்புறதுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஆதி, அந்த பினான்சியர் வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா மித்ராவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பைனான்சியரை பார்த்து பேசினது நான் தான். பணத்தை கொடுத்து ஆசை காட்டினதும் நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட தாலி செயின் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு அதை பாரதியும் மனோவும் சேர்ந்து எடுத்துட்டாங்கன்னு அவங்க மேல திருட்டு பழி சுமத்தினதும் நான் தான். என்ன சொல்றீங்க? அப்ப என் அம்மாவோட தாலி செயின் அது என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு என் தங்கச்சி மித்ராவுக்காக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது நான் தான். ஃபைனான்சியரை பார்க்க போகும்போது நான் மித்ராவை கூட்டிட்டு போனது உண்மைதான். ஆனா அந்த ஃபைனான்சியர் கிட்ட நான் என்ன பேசினேன்னு மித்ராவுக்கு தெரியவே தெரியாது. மித்ரா என் கூட வந்ததுனால அவளுக்கும் இதுல சம்மந்தம் இருக்குன்னு அந்த ஃபைனான்சியர் தப்பா நினைச்சிட்டாரு. என்ன காரியம் நான் பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னை அப்படி கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படினா எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? பாரதி நம்மள நம்பி இந்த வீட்ல இருக்காங்க. அவங்க மேல செய்யாத தப்புக்கு இவ்ளோ பெரிய பழிய போட்டது எவ்ளோ பெரிய பாவம்னா? இது தெரியாம நானும் உன் கூட சேர்ந்துட்டு அந்த ஃபைனான்சியரை பார்க்க வந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எதுக்காக அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நீங்க இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க? அத இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் அதுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல. மித்ரா, நீயும் ஏமா இப்படி புரியாம பேசுற? இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன். உன் நல்லதுக்காக தான்மா பண்ண. அதுக்கு இப்படியா பண்ணுவ? நீ பண்ண காரியத்தினால ஆதி என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நான் இனிமே உன் அண்ணனே கூப்பிட போறதில்ல. மித்ரா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். இப்ப நீ பண்றதுல எதுவும் டிராமா இல்லையா? என்ன ஆதி, என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணன் ஏதோ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏதோ தப்பு தப்பா யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டாரு. பாரு மித்ரா, உங்ககிட்ட தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். பாரதியும் குழந்தைகளும் இந்த வீட்டில தான் இருப்பாங்க. அப்படி அது பிடிக்காம நான் சொன்னதையும் மீறி அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஃபைன். நானும் அவங்களோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்.